வணக்கம். ஒவ்வொரு பகுதியும் உடல் உறுப்புகள் ஒவ்வொரு இயக்கத்தோடு சேர்ந்து நம்முடைய ஆயுளையும் தினசரி வாழ்க்கையும் நடத்தி கொண்டிருப்பது. அதில் ஒரு சிறிய பிரச்சனைகள் இருந்தால் கூட அது சார்ந்து பல பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த கிரியைகள் என்பது யோகத்தில் அதி உன்னதமான ஒரு நிலையை அடைவதற்கும் உடலில் ஏற்பட்ட நோய்களை குறைப்பதற்கும் யோகிகளால் உருவாக்கப்பட்டது. இந்த யோக கிரியை பயிற்சிகள் உள்ளுறுப்புகளில் குறிப்பாக சில முக்கியமான பகுதிகளை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொண்டு அசுத்தம் சேராமல் வைத்திருந்தால் அதன் வாயிலாக நீண்ட ஆயுளோடு நெடும் பணிகளை நாம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல் இப்படிப்பட்ட அற்புதமான ஜீரண பகுதியை இயக்குவதற்காக மிக முக்கியமான உறுப்புகளாக இருக்கக்கூடியது இந்த வயிற்று சார்ந்த. வயிற்றில் எங்கேயுமே எலும்பு கிடையாது. ஏன்னா எலும்பு இருந்தால் அது பல தொல்லைகளை வழிவகுக்கும். அதனால் எலும்பு இல்லாமல் அழகான அற்புதமான ஒரு பெட்டகமாக இருக்குது. அந்த பெட்டகத்தில் இந்தந்த பொருள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஐந்தரை பெட்டி மாதிரி அழகாக இயற்கையிலேயே இறைவனுடைய படைப்பில் இருக்குது. அந்த வயிறு பெருக்க பெருக்க அந்த இயற்கையான அற்புதமான பெட்டகம் இருக்கிற நிலைப்பாட்டிலிருந்து சற்று சரிந்து அதுவே ஜீரண உறுப்புகளுக்கு மிக உபாதைகளை ஏற்படுத்தி அதுவே பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாயிடும். அதனால் மார்பு பகுதி விரிந்திருந்தால் சுவாச காற்று நுரையீரலை நிரப்பி ஆயுள் அதிகமாகும். வயிற்று பகுதி அதிகமாக ஆக நுரையீரல் பகுதி சுருக்கப்பட்டு சுவாச கோளாறுகளும் சுவாசம் அதிக அளவில் தேவைப்படுறதா இருக்கும். அதனால் வயிறு சிறுக்க வேண்டும், மார்பு பகுதி விரிவடைய வேண்டும். இந்த நீங்கள் ஒரு லட்சியத்தையும் குறிக்கோளை வைத்திட்டோம்னா நிச்சயமாக இதுவே உங்களுக்கு பல நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய கவசமாக இருக்கும். இப்போ வயிற்று பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல் இவர்களை நல்லா ஆக்டிவ் ஆக்கிறதுக்காக இந்த 5வது பயிற்சியாக நவுலி கிரியா வயிற்று தசைகளை திரட்டி இயக்கப்படும் பொழுது அந்த வயிறு பகுதி சிறந்த ஒரு பண்பாகவும் சிறந்த ஒரு ஜீரண கருவியாக இயங்கும். அதை எப்படி செய்யறதை இப்போ நம்ம பயிற்சியின் வேலையாக காட்ட போகிறோம். வயிற்று பகுதியை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான பயிற்சி. வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல அவயங்கள் இருக்கிறது. இப்பொழுது அதை எப்படி நம்ம இயக்கி சுத்தப்பட போகிறோம்னா இப்போது செயல்முறை பயிற்சி மூலமாக காட்ட போகிறோம். இது நவுலி கிரியா. இதை பெரும்பாலும் நின்ற நிலையில் செய்தால் பிறந்தணும். இப்போ வஜ்ராசன நிலையிலிருந்து நேரிய நிலைக்கு நின்ற நிலைக்கு வரும். 2 பாதங்களுக்கும் 1 அடி இடைவெளி குறிப்பாக. பிறகு சற்று வளைந்து நாற்காலியில் உட்கார்வது போல் உட்கார்ந்து கொண்டு 2 கை விரல்களையும் தொடையின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வயிற்று பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய 6 விதமான கிரியையில் நவுலி கிரியா என்ற பயிற்சி. முதல்ல வயிற்று பகுதியில் தசையை மேலோட்டமாக லேசாக உள் இழுக்க முயற்சி பண்ணணும் முதல் பயிற்சியில். இப்போது ஒட்டியானன்னு சொல்லக்கூடிய வயிற்று தசைகளை உள்நோக்கி இழுக்கக்கூடிய பயிற்சி. இதுபோல் செய்யும் பொழுது உடலில் அந்த வயிற்று பகுதியில் சிறுகுடல், பெருங்குடல், மண்ணீரல், கல்லீரல், கணைய சுரப்பு இது போன்ற சுரப்பிகள் எல்லாமே நன்கு இயக்குவதற்கான ஆற்றல் இந்த ஒட்டியான பயிற்சியில் கிடைக்குது. பிறகு இது போன்று மூச்சு காற்றை இழுத்து வயிற்று தசையை திரட்டி முழுமையாக மூச்சை விட்டு தசையை பின்னோக்கி இழுக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயக்கத்தை சரியான அளவுக்கு இயக்க செய்கிறதா இருக்குது. அடுத்தது மறுபடியும் மூச்சு காற்றை மெதுவாக விட்டு வரும். இது முன்பு ஒரு 2-3 முறை தினசரி பார்த்தீங்கன்னா குளிப்பீங்க, பாத்ரூமில் இருப்பீங்க, அந்த பல்லெல்லாம் வளைத்துட்டு அந்த நேரத்தில் வெறும்னே நீங்கள் வயிற்று பகுதியை சும்மா இழுத்து விடு. அதுவே ஒரு மிகப்பெரிய பலனை உங்களுக்குள்ளே கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை ஒட்டியான பயிற்சி. கிரியைக்கு முன்னதாக வயிற்று தசைகளை நாம் தயாரிக்கிறோம். சரியான அளவில் இயக்குவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஓய்வு நிலைக்கு வரும். இப்போ அடுத்தது நவுலி, நம்முடைய உடலை சுத்தப்படுத்தக்கூடிய பயிற்சி. இப்பொழுது வயிற்று தசையை திரட்டி மத்தியம பகுதியில் இது மத்தியம நவுலி. இந்த தசையை சரியாக இயக்கப்படும் பொழுது நவுலி கிரியையாக மாறுகிறது. இப்போ நவுலி கிரியை வயிற்று தசைகளை வலதுபுறம் இடதுபுறமும் அதுபோல் இயக்கி கொண்டே இருக்கிறோம். இதுபோல் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற உள்பகுதியில் இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல் அதனுடைய அசைவுகளை சரியாக இயக்கி தேவையில்லாமல் சேர்ந்து இருக்கிற நீர்த்தன்மை அதுபோல் அசுத்தங்கள் இவை எல்லாமே படிப்படியாக வெளியேற்றப்படுகிறது இந்த பயிற்சியின் வாயிலாக. இதற்கு மேலே பசித்தன்மை இல்லாதவங்க, அதே போன்று ஜீரண கோளாறு இருக்கிறவங்க, கேஸ் ட்ரிக்னு சொல்லக்கூடிய வாயு தொல்லைகள் இருக்கிறவங்க, வயிற்றுப்புண் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இந்த பயிற்சியை தொடர்ந்து குரு முகாந்திரமாக சரியாக படிப்படியாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உணவு கட்டுப்பாடணும். என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டு அசைவம் அதிகமாக சாப்பிட்டு நான் ஒட்டியான நவுலி கிரியா பண்ணேன் என் வயிற்றில் வியாதி இல்லாமல் இருக்கிற அந்த முயற்சி பண்ணக்கூடாது. முதல்ல ஒட்டியான பண்ணுறதா இருந்தால் உணவு கட்டுப்பாடு,
பிறகு பயிற்சி முறைகளை அதிக கவனம் செலுத்தி நுணுக்கமாக செய்யணும். இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்த்தா நாளை காலையில் நான் முயற்சி பண்ணுறேன்னா நிச்சயமாக இந்த பயிற்சி வராது. தொடர்ந்து பல நாட்கள் முயற்சி செய்து கொண்டே வந்தால்தான் வரும். மீண்டும் ஒரு முறை, வயிற்றுப்பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய 6 விதமான கிரியையில் நவுலி கிரியா என்ற வயிற்று தசைகளை திரட்டி உருட்டி கொண்டே இருக்கக்கூடிய பயிற்சி. மீண்டும் ஒரு முறை, வயிற்றுப்பாதை தசை இயக்கத்தை சுத்தக்கூடிய பயிற்சி. மீண்டும் மூச்சு காற்று எடுத்து வயிற்று தசையை திரட்டுகிறது. தொடர்ந்து பயிற்சி செய்யக்கூடிய உடலில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையுமே நாம் என்ன சொல்கிறோமோ அதை கேட்கணும். ஏன்னா நாம் அங்கங்கள் எல்லாமே நம்முடைய ஐம்புலனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஐம்புலன்கள் நம்முடைய வசம் அறிவால் இருக்கிறது. அதனால் மீண்டும் ஒரு முறை, நவுலி கிரியா வயிற்றுப்பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த தசை திரண்டு சரியாக சுழலப்படும் போது அதற்குள்ளே இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், கணைய சுரப்பி, சிறுகுடல், பெருங்குடல், உணவுப்பை, தீனிப்பை இது எல்லாமே நன்று புஷ்அப் பண்ணுற மாதிரி அதிக அளவில் இயக்கி அதில் இருக்கிற தசைகளுக்கு ஆக்டிவேஷன் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி அதை சரியாக இயங்குவதற்கான காரணத்தை இது ஏற்படுத்தும். மீண்டும் ஓய்வு நிலைக்கு வரணும். மீண்டும் வஜ்ராசன நிலைக்கு மூச்சு காற்றை இயக்கி, ஏன்னா எந்த ஒரு பயிற்சி பண்ணதுக்கு பின்னால் வயிற்று தசையை கைகளால் நன்கு தடவி கொடுக்க வேண்டும். அப்போ அந்த தசை இயக்கங்கள் சரியாக இயங்கி மீண்டும் பழைய நிலைக்கு வர ஏதுவாக இருக்கும். அதன் பின்னால் மூச்சு காற்று அதிக அளவில் இருக்கிறதா இருந்தால் மூச்சை நன்கு இயக்கி மூச்சை நல்லா இழுத்து மெதுவாக சரியாக இயக்கத்திற்கு வரணும். மூச்சு இறக்க ஆவேசமாக வேகமாக செய்துட்டு யோகா பண்ண இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த நிலைக்கு வரக்கூடாது. யோகம் பண்ணும்போது முதல்ல பொறுமை இருக்கணும். யோகம் பண்ணும்போது உணவு கட்டுப்பாடு இருக்கணும். யோகம் பண்ணும்போது மற்றவர்களால் டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம செய்கிற பயிற்சியில் முழுமையாக 1 மணி நேரமோ 10 நிமிடம் செஞ்சால் கூட யாருடைய உடன்பாடோ தொல்லை இல்லாமல் அழகாக பண்ணாதான் அந்த யோகத்தினுடைய பெருமையும் யோகத்தில் கிடைக்க வேண்டிய அற்புதமான சக்திகளும் நமக்குள்ளே கிடைக்கும். இந்த நவுலி கிரியா என்ற பயிற்சி நீங்கள் பார்த்தீங்க. தினசரி வாழ்க்கையில் குழந்தை பருவத்தில் யோகத்தை கற்றுக்கொண்டு வாழ்வாங்கு வாழுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.